ஒரு திருநங்கை பெண்ணை ஒரு கும்பல் பீர் பாட்டிலாலேயே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான சம்பவத்துல ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்பவம் போலீஸுக்கே தெரியாம இருந்தது. முந்தா நேத்து, அதாவது ஜூன் 8ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல குளத்துப்பட்டி அப்படின்ற ஒரு கிராம பகுதியில இந்த மஞ்சு வரட்டு நடக்கும்ல, அந்த பொட்டல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில திருநங்கை ஒருத்தவங்கள பீர் பாட்டில உடைச்சு அதாலேயே குத்தி படுகொலை செஞ்சிருக்காங்க. இதை செஞ்சது யாரு அப்படின்றது எப்படி தெரிய வருதுன்னா, அதை செஞ்சவங்களே போய் சரண்டர் ஆகுறாங்க ஜூன் 9ஆம் தேதி. அதுவரை அப்படி ஒரு கொலை அந்த இடத்துல நடந்திருக்கிறதே யாருக்கும் தெரியல, போலீஸுக்கும் தெரியல. இந்த ஒரு கொலை சம்பவத்தை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்து பக்கத்துல கண்ணனூர் ஓச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையன். அவனுக்கு வெறும் 21 வயசு. அப்புறம் இன்னொரு கிராமம் குளத்துப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த தினேஷ் அப்படின்னு ஒரு பையன், அவனுக்கு வயசு 27. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொலை செஞ்சதுக்கு மறுநாள் போய் கோர்ட்ல சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டோம். இதுல இவங்க ரெண்டு பேர் போக இன்னொரு குற்றவாளியும் இருக்கான, சதீஷ் அப்படின்ற ஒருத்தன் ஆகாஷ்ன்றவனோட ஃப்ரெண்ட். அவனை இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி மாலை நடந்திருக்கு. மறுநாள் போய் அந்த பயலெல்லாம் சரண்டர் ஆகலைன்னா இப்ப வர தெரிஞ்சிருக்குமான்றதே சந்தேகம் தான் போல. அப்புறம் அந்த பயலை சரண் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பயல்கிட்ட விவரத்தை கேட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த திருநங்கையோட இறந்த உடலை பிரேத பரிசோதனை, அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையில இது ஒரு கொடூரமான கொலை சம்பவம். இதுல போலீஸுக்கு தெரிய வரல, அவங்களே போய் சரணானதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி யாராவது இருந்திருந்தா குடும்பத்தில் உள்ளவங்க, ஏன் ஊருக்காரங்களே கூட தேடி இருந்திருப்பாங்க, அது மூலியமா தெரிய வந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க, அவங்களே போய் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்து. இந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை காட்டு. என்னன்னா, நம்ம சமூகம் இன்னும் நிறைய பாகுபாட்டு அடிப்படையா வச்சுதான் இயங்குது. அதனாலதான் நியாயம் எல்லாருக்குமே சமமா கிடைக்க வேண்டிய வழியை நம்மளே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இந்த சோ கால்டு நியூஸ் சேனல்ஸ் கூட இந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை பெருசா போக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. அவ்வளவுதான்.